அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈடு இணை இல்லாத ஒரு உணவுன்னு சொன்னால் அதை இதைத்தான் சொல்லலாம். வாங்க இந்த பழைய சாதத்தை எப்படி பண்ணுறது முறையாக பார்க்கலாம் வாங்க. இது ராத்திரி மிச்சமான சாதம். அதை நான் ஒரு பானையில் போட்டிருக்கேன். இது வடித்த கஞ்சி. இந்த கஞ்சியை அதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போ அப்படியே இதை மூடி வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் இதுக்கு ஒரு சூப்பரான துவையல் ஒன்று அரைச்சிக்கலாம். 3 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், ஒரு 2 சில்லி தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 2 பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு சுட்டுடலாம். சுட்டுட்டு இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாய், தேங்காய், பூண்டு, உடச்ச கடலை. இது எல்லாத்தையும் நம்ம உப்பு போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். புளி சேர்க்க வேண்டாம் இதில். நான் இப்போ கொண்டு வந்துடுறேன் அரைச்சி. பாருங்கள், இப்போ அரைச்சி கொண்டு வந்தாச்சு. பொட்டுக்கடலை தேங்காய் போட்டு அரைச்ச துவையல். இது சாம்பார் வெங்காயம். இது கொஞ்சம் தயிர் நல்லா ஸ்பூன் போட்டு அடித்து கட்டி இல்லாமல் வச்சுருக்கேன். இதை நம்ம மோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பானையிலேருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து நம்ம தயிரில் சேர்த்து மோர் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், மோர்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கேன். அப்பயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், சேர்த்துக்கலாம். இப்போ பழுதுக்கு தோதா புளிச்சிருக்கும் மோர், பொட்டுக்கடல தேங்காய் போட்டரிச்ச துவையல், சாம்பார் வெங்காயம் சலிக்காது தின்னாலும் இதுக்கு என உலகத்தில் இல்லவே இல்லை. அள்ளி திங்க எனக்கு இப்போ அழுக்கவே இல்லை. வாங்க இதை இப்போ எப்படி சாப்பிடலான்னு பார்க்கலாம். ஒரு பிடி எடுத்திருக்கேன்னா அதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை தேங்காய் போட்டு அரைச்சா துவையலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வாயில் வச்சு மென்று சாப்பிட்டு பாருங்கள். நிஜமாகவே இந்த சாப்பாட்டுக்கு ஈடு எண்ணெய் எதுவுமே இல்லைங்க. பிரியாணி எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது மேலே இருந்து சுற்றி போடணும். அந்த மாதிரி ஒரு சாதம், அந்த மாதிரி ஒரு உணவு, அந்த மாதிரி ஒரு சாப்பாடு. நீங்களும் இதே மாதிரி சாப்பிடுங்க. இந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து நம்ம இந்த பானைக்குள்ளே, மோர் பானைக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த துவையலை தொட்டு தொட்டு சாப்பிட்டு காலி பண்ணிடலாம். பிடிச்சிருந்தா அனாமிகா சமையலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த சாப்பாடு. நிஜமாகவே இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.